வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு டீ ஷர்ட்டு செய்யலாம் பாசிலேயே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு லைட் ரோஸ் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர், இந்த 3 கலரும் எடுத்துருக்கோம். நம்ம எந்தெந்த கலர் எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவிலேயே லைனாக பார்த்துட்டே வரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ஒயர் எடுத்து நான் பாருங்க ஊசி பொறுத்து வச்சுருக்கேன் 2 சைடுமே. இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த பச்சை கலரில் 4 பாசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். பாருங்கள், 4ஆவதாக போட்ட பாசியில் இந்த சைடில் உள்ள ஊசி எப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இது நம்ம எப்பவும் குறுக்கிற மாதிரி தான். பாருங்கள், எப்படி சென்டர் படுத்திக்கிடலாம். இப்போ 4 பாசி வச்சு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். இப்போ இனி அடுத்ததும் இதே போல் தான் போடணும். அதனால் இப்போ நமக்கு ஒரு பாசியில் டொயின் இருக்குது. இந்த சைடு 2 பாசியும் இந்த சைடு ஒரு பாசியும் போட்டுறணும். பாருங்கள், இந்த 2 பாசி போட்டிருக்கிறது ஒரு பாசியில் இந்த சைடில் உள்ள டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். இப்போ நமக்கு 2 பூ வந்துட்டு இதே போல் லைனாக நமக்கு 9 பூ தேவை இருக்குது. அதனால் இப்போ 2 பூ போட்டாச்சு. இன்னும் 6 பூ போட்டுருங்க. நம்ம 8 பூ போட்டு முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் 9ஆவது பூவில் பார்க்கலாம். இதே போல் தான் போடணும். இந்த சைடு 2 பாசி போடணும், இந்த சைடு ஒரு பாசி போடணும். இந்த டொயின் எடுத்து இந்த 2ஆவது பாசியில் குறுக்க விட்டு எடுக்கணும். அதே அப்படி நம்ம போட்டோம்னா இதே போல் வந்துடும். இதே போல் போட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 8 பூ போட்டு வச்சுருக்கோம். 8 பூனால் அந்த 4 பாசியும் சேர்ந்தது தான் ஒரு பூ. அதாவது 8 ரவுண்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போது பாருங்கள், இந்த 4 பாசி சேர்ந்தது தான் ஒரு ரவுண்டு. இப்படி கணக்கு பண்ணிக்கிடுங்க. இப்போது இந்த சைடு உள்ள பாசி எண்ணிக்கிடலாம். 2, 4, 6, 8 பாசி இருக்குது. இப்போது இந்த ஒரே சைடோடைய 3 பாசியும் போட்டுடலாம். நம்ம இப்போ இதில் திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த சைடில் உள்ள டொயினில் பாசி போட்டிருக்கோம். இந்த சைடு இந்த டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுறணும். பாருங்கள், 9 பூ போட்டு முடித்தாச்சு. இது நம்ம அந்த டீஷர்ட்டில் பார்டர் வச்சுருக்கோம் அடிப்பக்கம். இனி மேல் பக்கமாக பாடி கலர் போட்டுடலாம். இந்த சைடு டொயினில் 3 பாசி போட்டுடலாம். அந்த ரோஸ் கலர் பாசி. பாருங்கள், இதில் ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடில் இருக்க டொயினை இந்த பக்கத்து பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் நமக்கு கீழே போட்டிருக்க லைனில் இந்த அடுத்த பூ லைன் ஜாயிண்ட் ஆகும். அதனால் கீழே உள்ள பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நமக்கு 2 பாசியில் டொயின் உள்ளே இருக்குது. அதனால் 2 பாசி போட்டால் போதும். இந்த ரோஸ் கலரே தான் போடணும். 2 பாசி போட்டுடலாம். இதே போல் ஒரு 4 பூ போட்டு வந்துருங்க ரோஸ் கலர்லேயே. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதோட சேர்த்து 4 பாசி இருக்கணும், 4 ரவுண்டு. பாருங்கள், 4 பூ போட்டு முடித்தாச்சு. இந்த சைடில் உள்ள 4 பாசியும் தான் எண்ணிக்கிடணும். நடுவில் உள்ளதை எண்ணக்கூடாது. இப்படி ரவுண்டாக சேர்ந்தது தான், அதாவது இந்த 4 பாசியும் சேர்ந்தது தான் ஒரு பூ. அதனால் இப்போ இதில் 4 பூ போட்டிருக்கோம். இப்போ 5ஆவது பூ போடும்போது ஒரு சிவப்பு பாசியும் ஒரு ரோஸ் கலர் பாசியும் போட்டுடலாம். இந்த லைனில் இனி எல்லாமே ரோஸ் கலர் தான் போட்டு கொண்டு வரணும். கடைசி பூ போடும்போது திருப்பணும் இந்த பக்கமாக. அப்போ சொல்கிறேன். நீங்கள் இது வரையும் பூ போட்டு வந்துடுங்க. ரோஸ் கலர் வச்சே போட்டுடலாம். பாருங்கள், 3 பூ போட்டு கொண்டு வந்தாச்சு. இனி இந்த டொயினில் 2 பாசி போட்டுடலாம். அப்போ நமக்கு இப்படி திரும்பி வரும். இப்போ இந்த டொயினில் 3 பாசி. இனி இந்த பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடலாம். இனி இந்த சைடு 2 பாசி. பாருங்கள், இப்போ 3 பூ போட்டு முடிச்சிருக்கோம். 4ஆவது பூவில் 2 சிவப்பு கலர் பாசி. பாருங்கள், அடுத்தது 2 சிவப்பு பாசி. பாருங்கள், 2 பூ சிவப்பு கலர் பாசிலே போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு சிவப்பும் ஒரு ரோஸும். பாருங்கள், இனி எல்லாமே ரோஸ் கலர் தான் போடணும். இந்த லைனையும் இதே போல் போட்டு முடிச்சுருங்க. பாருங்கள், அதுக்கு பிறகு 2 ரோஸ் கலர் பாசி வச்சு 2 பூ போட்டாச்சு. இதில் 2 போட்டுடலாம்.
பாருங்கள் இதுவரையும் போட்டு முடிச்சாச்சு. இனி 4 பூவுமே சிவப்பு கலரில் தான் போடணும். பார்த்து போட்டுருங்க, அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 2 சிவப்பு போடணும். பாருங்கள் 4 பூ சிவப்பு கலர்லேயே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், போட்டாச்சு. அடுத்த பூ வந்து ஒரு சிவப்பு கலர் பாசியும் ஒரு ரோஸ் கலர் பாசியும். பாருங்கள் இனி எல்லாமே ரோஸ் கலர் பாசி தான் போடணும். இதில் ரோஸ் கலர் பாசியை போட்டு இந்த 3வது லைனையும் முடிச்சுட்டு 4வது லைனும் தொடங்கி 2 பூ போட்டுருங்க, அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள் 4வது லைனில் 2 பூ போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், போட்டாச்சு. நம்ம எப்படி திருப்பி வச்சுக்கிடலாம். இப்போ இந்த ட்ரெயினில் தான் பாசி போடணும். ரோஸ் கலர் பாசி, சிவப்பு கலர் பாசி ஒன்று. பாருங்கள் இப்படி போட்டிருக்கோம். அடுத்தது 2 சிவப்பு, அடுத்தது ஒரு ரோஸும் ஒரு சிவப்பும். பாருங்கள் அடுத்தது 2 சிவப்பு கலர் பாசி. பாருங்கள் இதில் இனி எல்லாமே ரோஸ் கலர் தான் வரும். அதுக்கு பிறகு அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது ஒரு பூ போட்டுருங்க. 3 பாசி போட்டு ஒரு பூ போடுங்க, அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள் இதில் வந்து நம்ம இந்த ஹார்ட்டு தான் போட்டு முடிச்சிருக்கோம். இதில் வந்து இந்த பக்கமாக 3 பாசி இருக்கணும், அதே போல் இந்த பக்கமும் 3 பாசி. இப்படி நீளமாக பார்க்கும்போது 5 பாசி இருக்கணும். இதே போல் வந்திருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. கரெக்டாக ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கும். ஹார்ட்டு வந்து சிவப்பு கலர்லங்க அப்படிங்கிறதுனால நான் சிவப்பு கலர் பாசி போட்டிருக்கேன். இனி இதுக்கு அடுத்ததில் என்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இதில் எழுத்து போட ஆரம்பிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு பச்சை கலரும் ஒரு ரோஸ் கலரும் போட்டுடலாம். அடுத்தது 2 ரோஸ். பாருங்கள் இப்போ ஒரு ரோஸ் கலரில் ஒரு பூ போட்டிருக்கோம். அடுத்தது ரோஸ் கலர்லேயே தான் வரும். பாருங்கள் இப்போ இந்த ஹார்ட்டு போட்டதில் நடுவில் இருந்த ரோஸ் கலர் பாசியில் தான் கீழே இருக்க ட்ரெயின் இருக்குது. இப்போ வந்து ஒரு பச்சை கலரும் ஒரு ரோஸும். அடுத்தது ரோஸில் 2 போட்டுடலாம். அடுத்தது க்ரீனும் ரோஸும். இதே போல் 2 பூ போட்டுருங்க. இந்த ஒரு பூவும் போடணும். அடுத்தது இதே போல் க்ரீனும் ரோஸும் வச்சு இன்னொரு பூவும் போடணும். பாருங்கள் இதில் வந்து நம்ம எழுத்து போடுறதுக்கு ஆரம்பித்து வச்சுருக்கோம். பாருங்கள் இதில் நம்ம 6வது லைனில் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இந்த பச்சை கலர் லைனை பார்டராக விட்டுடலாம். இந்த ரோஸ் கலரே தான் எண்ணியிருக்கோம். 6வது பூவில் நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது இந்த ட்ரெயினில் 2 பாசி போட்டு இன்னொரு பூவும் போட்டுடலாம், அதுக்கு பிறகு பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் ஒரு ரோஸும் ஒரு பச்சையும். அடுத்தது இந்த ட்ரெயினில் ஒரு பச்சை கலரும் ஒரு ரோஸ் கலரும். பாருங்கள் அடுத்தது ரோஸும் பச்சையும். அடுத்தது பச்சையும் ரோஸும். அடுத்தது 2 ரோஸ் கலர் பாசி. அடுத்தது ஒரு பச்சையும் ஒரு ரோஸும். பாருங்கள் இந்த லைனை இதில் முடிக்க போகிறோம். 2 ரோஸ் கலர் போட்டு நாட் போட்டுடலாம். ட்ரெயின் கட் ஆகிட்டு நாட் போடும்போது வந்து ஒரு பாசிக்குள்ளோடி ஒரு பாசி கொடுத்து எடுக்காண்டா. இப்படி 2 பாசி போட்டதுமே இதில் நாட் போட்டுருங்க. அப்போ அழகாக அந்த நாட்டு தெரியாமல் உள்ளே போயிடும். பாருங்கள் இப்படி 2 நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் 2-3 பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு வர கட் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 அடி ஒயர் எடுத்து எனக்கு இதில் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் அடுத்த ட்ரெயின் போட்டு ஒரு பூ போட்டு வச்சுருக்கேன். நம்ம 7வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த பச்சையை விட்டுடலாம். அந்த ரோஸ் கலரையே எண்ணிக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நம்ம போடும்போது உங்களுக்கு தப்பு வராமல் இருக்கும். 1 2 3 4 5 6 7 7வது லைனில் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த பூ போடும்போது இந்த ட்ரெயினில் பாருங்கள் ஒரு பச்சையும் ஒரு ரோஸும் போட்டுருங்க. இப்போவும் 5 அடியில் தான் ஒரு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நம்ம இதில் மேலே கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம பாதி போல் தான் முடிச்சிருக்கோம். இது என்ன எழுத்து அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். எனக்கு எப்படின்னா இந்த எழுத்தை நீங்கள் என்ன எழுத்து 2 எழுத்து தான் போடுறோம். என்ன எழுத்து அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அதில் நான் கரெக்டான எழுத்து இதுதான் அப்படிங்கிறத எழுதுகிறவங்கள நான் பேரை எழுதி வச்சுட்டு குலுக்கல் முறையில் குலுக்கி நம்ம இதுவரையிலையும் நம்ம வீடியோவில் அதாவது நம்ம சேனலில் என்னென்ன பீட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோமோ அந்த பீட் ஒர்க்லேருந்து நான் ஒரு பொருள் உங்களுக்கு கிஃப்டாக வளர்க்க போகிறேன். எழுதி வச்சுக்கிடுவேன். யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க கரெக்டான எழுத்தை கமெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன். உங்கள் அட்ரஸை நான் கேட்டுட்டு அதை கொரியரில் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதனால் என்னுடைய ஆசையை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும். இது என்ன எழுத்து அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணக்கூடிய வேலை தான் உங்களுக்கு.
கெஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவில் அந்த நம்பர் தாரேன். அந்த நம்பரில் எனக்கு நீங்கள் அட்ரஸ் சொன்னால் போதும். அதாவது நான் அட்ரஸ் கேட்கும்போது அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு அட்ரஸ் அனுப்பி தரலாம். நான் கண்டிப்பாக கொரியரில் உங்களுக்கு யாராவது ஒரு அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எனக்கு என்ன எழுத்து அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன எழுத்துங்கிறத. பூர்த்தி ஆயிடும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.